மீன ராசிக்கு திருமணம் அமையும் இந்த தடவை. அதுதான் குரு கொடுக்க காத்திருக்கு. எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாகவே கொடுக்க காத்திருக்கு. அதே மாதிரி லைஃப்லேயே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த தடவை வருது. அவங்களுக்கு ஒரு அப்கிரேடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி யாராவது ஒருத்தவங்க வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இந்த எமோஷன் வைஸ் நிறைய பயம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு. கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலையை மட்டும் அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருந்தாங்கன்னா. இந்த மீனராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கு? மீன ராசிக்கு திருமணம் அமையும் இந்த தடவை. அதுதான் குரு கொடுக்க காத்திருக்கு. எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாகவே கொடுக்க காத்திருக்கு. சில பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேர் பூமியில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை அந்த தாட் ப்ராசஸாக தான் அவங்களுக்கு போயிருந்திருக்கலாம். அதே மாதிரி லைஃப்லேயே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த தடவை வருது. ஏதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கூட அந்த சூழல்கள் இப்போ அவங்களுக்கு மாறுது. அவங்களுக்கு உகந்த மாதிரியான ஒரு நண்பரோ இல்லை ஏதாவது லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு அப்கிரேடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி யாராவது ஒருத்தவங்க வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த தடவை மீனத்துக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது. அதாவது சனி கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்கோம். ஹெல்த்தில் தான் ரொம்ப கை வச்சுருக்கோம். அவங்களுக்கு மன ரீதியாக சில அழுத்தங்கள் போயிருந்தாலும் விடிவு காலம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில மீனம்லாம் சுயமாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக அவங்க தொழில் ஆரம்பிக்கலாம். மீனத்துக்கு அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலைன்னு வெள்ளைக்கார மாதிரிங்கிறது மீனம் தான். ஸோ அந்த விஷயம் மீனத்துக்கு இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்க அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வச்சுருக்கீங்க. இந்த டைமில் அவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஓகே, மனக்குழப்பங்கள், அந்த எமோஷன் வைஸ் நிறைய பயம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதாவது கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலையை மட்டும் அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருந்தாங்கன்னா கரெக்டாக போகும். பர்சனல் லைஃப்பில் ஏமாற்றங்கள் நிறைய பார்த்துருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களே சில ஏமாற்றங்களை அவங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க மீனத்துக்கு. இப்போ அதிலிருந்துலாம் மீண்டு தெளிவடைஞ்ச காலமாகவே இது பார்க்கப்படுது. திரும்பவும் அதுக்குள்ளே போய் விழுந்துட வேணாம் அப்படிங்கிறது தான். ஓகே, சூப்பர் மேம். இவங்களுக்கு இந்த பண வரவு எப்படி இருக்கும் இந்த டைமில்? இந்த டைம் அருமையாக இருக்குது அவங்களுக்கு பண வரவு. ஏன்னா அவங்க தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, கடன் பட்டிருப்பாங்க சில மீனம்லாம். இந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வர்றது, நம்ம மூலியமாக என்ன உதவி இந்த குடும்பத்துக்கு பண்ணலாம் அப்படின்னா, சுயமாக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு தொழிலை கரெக்டாக எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப் போகாமல், அப்படி பார்ட்னர்ஷிப் போகிற மாதிரி இருந்தால் அவங்க லைஃப் பார்ட்னரோடு சேர்ந்து அவங்க பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் அவசியம்தான். தனிச்சு அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள மட்டுமே நம்பி ஒரு வேலையில் முயற்சி பண்ணி இறங்கினாங்கன்னா growth நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குவா? ஒரு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவங்க அதுக்கான பிளானிங்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு குருவே வருவார். குரு அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே தராருங்கிறப்போ, திருமண வாழ்க்கையே வருதுங்கிறப்போ பின்னாடியே குழந்தையும் வரும், வாகனமும் வரும், வீடும் வரும், எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு. அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் போகுது மீனராசிக்கு குரு பயிற்சியில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மீனராசி இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைம் அவங்களுக்கு உகந்ததாக இருக்குமா? அவங்க கடல் தாண்டி எங்கேயாவது ஒரு பிரயாணம், அதாவது கோவில் குளத்துக்காவது போயிட்டு வந்துடுறது அவங்களுக்கு நல்லது. ஓகே, எங்கேயாவது போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். ஓவராலாக மீனராசினியர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? மீனராசினியர்கள் குழப்பமடைய வேண்டாம் எதுலேயுமே. ஓகே, ஒரு குழப்பம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே சுழண்டு மன ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஸோ அதிலிருந்து மட்டும் அவங்க சிக்கிக்காமல் இருந்துக்கணும். ஓகே மேம், சூப்பர். மீனராசினியர்கள் குரு பயிற்சி காலங்களில் எந்த கோவிலில் போய் வழிபடுறது எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவர வைக்கும்? இவங்களுக்கு ஸ்ரீரங்கம் உகந்த ஸ்தலம், அதோட திருப்புலானி உகந்த ஸ்தலம். திருப்புலானியில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுறதாகட்டும். மீனராசிக்கு இன்னும் சொல்ல போனால் முருகரையே இவங்க குருவாக ஏற்றுக்கிறது நல்லது. ஓகே, முருகர் முருகருடைய ஸ்லோகங்கள் சொல்கிறது, இந்த வேல்மாறல் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறப்ப இவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ தட்சிணாமூர்த்தி தான் எல்லாத்துக்குமே குருனாலே தட்சிணாமூர்த்தி தான். எப்படி இருந்தாலும் அது சிவனே ஆனாலும் இவங்களுக்கு முருகர் கொஞ்சம் கை கொடுப்பார் அப்படின்னு இருக்குது மீனத்துக்கு. ஓகே மேம், சூப்பர் மேம்.